Hello friends, இந்த வீடியோல Abacus level 1ல class 9 வந்திருக்கும். Big friends problems addition. அது formula பாத்தீங்கன்னா +7 equal to +10 minus 3. இந்த formulas base பண்ணி sums பார்க்க போறோம். So இந்த +7 equal to +10 minus 3 வந்து 7 plus 3 equal to 10ல இருந்து derive பண்ணியாச்சு. So 7 plus 3 பண்ணோம்னா 10 கிடைக்கும். அதனால 7ம் 3ம் தான் friends. எப்போ நமக்கு அப்போ வந்து +7 ஆட் பண்றோம் பீட்ஸ் இல்லைன்னா அப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? +7 equal to +10 minus 3. இது எதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன்னா ரைட் ஹேண்ட் போத் ஃபிங்கர் சைமல்டேனியஸ்லி நீங்க கிட்ல ஒர்க் பண்ணும்போது இப்படிதான் ஆப்ரேட் பண்ணணும். அட் அ டைம் 8 வைக்கிறீங்களா 5 6 7 8 அப்போ டைரக்டா இண்டெக்ஸும் தம்பு யூஸ் பண்ணி இப்படி வச்சிடணும். நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது இப்படி அட் அ டைம் சைமல்டேனியஸ்லா பண்ணணும், ஃபிங்கர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த லைன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் மேனுவல் பார்த்துட்டு கிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் சம்ஸ் நம்ம டைரக்டா கிட்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 4 + 7 பாக்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அதனால இதை நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 4 ஆட் பண்ணணும். ஒன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் நான். ஸோ சிங்கிள் டிஜிட்ன்றதுனால 4 ஆட் பண்றேன். 1 2 3 4 நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் +7 ஆட் பண்ணணும். +7 ஆட் பண்ணணும்னா இங்க பாருங்க 5 பீட் மட்டும் தான் இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ 7 ஆட் பண்ணணும்னா ரிமைனிங் 2 பீட்ஸ் இங்க இருக்கணும். இங்க ஆல்ரெடி நம்ம வச்சாச்சு. ஸோ இப்போ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? +7ஓட ஃபார்முலாஸ் என்ன? +10 - 3. சரிங்களா? ஒரு ஃப்ரெண்ட் +7ல இருக்க 7 and 3 தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 10 கிடைக்கணும்னா 7ம் 3ம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் +7ல இருக்காருன்னா நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் மைனஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க +10 - 3. அப்போ ஒன்ஸ்ல -3 பண்ணணும். ஸோ இது அப்படியே வரும். எக்ஸ்ட்ரா ஒரு +10 ஆட் பண்றதுனால இன்னொரு ரோ ஆட் ஆகும். சரிங்களா? அப்போ ஒன்ஸ் டென்ஸ் இங்க இருக்கும். டென்ஸ் பக்கத்துல ஒன்ஸ் பக்கத்துல டென்ஸ் தானே. ஸோ டென்ஸ். ஸோ டென்ஸ்ல நான் +10 ஆட் பண்ண போறேன். ஸோ +10 7 ஆட் பண்ண போறேன். சரிங்களா? +7 ஆட் பண்ணணும்னா +10 - 3. -3 பாத்தீங்கன்னா ஒன்ஸ்ல -3 பண்ணணும். 3 வந்து பீட்ஸ் அந்த ஒர்க் டச் பண்ணி இருக்கிறதுல இருந்து ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? அப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆன்சர் இங்க இருக்கும்? 1 மட்டும் தான் இங்க இருக்கும். சரிங்களா? இப்போ 3 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ 1 மட்டும் தான் இருக்கு. இப்போ ஃபைனலா ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 1 1 1 இஸ் நத்திங் பட் 11. சரிங்களா? ஸோ 4 + 7 பாத்தீங்கன்னா 11. இப்போ கிட்டல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 4 + 7. 4 எப்படி ஆட் பண்ணணும்? ஒன்ஸ்ல 4 பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 4. நெக்ஸ்ட் +7 ஆட் பண்ணணும். +7 இங்க இல்ல 5 பீட் மட்டும் தான் இருக்கு. ஸோ +7ஓட ஃபார்முலா என்னது? +10 - 3. +10 - 3 அதான் 7. சரிங்களா? ஸோ +7 4 + 7ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 11. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து மேனுவலா பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க 19 + 7 - 1. இதுதான் பண்ணணும் நம்ம. ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கு? 19 இருக்கு. ஸோ ரெண்டு ரோடு எடுத்துக்கணும். 1 வந்து 1 in tens place. ஸோ 1 in tens place அதனால 1 பீட் நான் இங்க ஆட் பண்ணிட்டேன். 9 in ones place. அப்போ ஒன்ஸ்ல 9 பீட் ஆட் பண்ணணும். சரிங்களா? 5 6 7 8 9. ஸோ 19 பண்ணியாச்சு. சரிங்களா? 19 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் +7 ஆட் பண்ணணும். +7 பாத்தீங்கன்னா ஒன்ஸ்ல +7 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இருக்கிற அத்தனை பீட்ஸும் ஒன்ஸ்ல இருக்கிற அத்தனை பீட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் 9 தான். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ +7 பண்ணணும்னா ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? +7 = +10 - 3. இதே +7க்கு காம்பினேஷன்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஸோ இது இல்லைன்னா அது நான் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பிக் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுனால பிக் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற 7 மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ +7 ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? +10 - 3. சரிங்களா? +10 பண்ணிட்டு -3 ஒன்ஸ்ல -3 பண்ணணும். ஸோ ஃபைனலா எப்படி இருக்கும்னா நெக்ஸ்ட்ல எப்படி இருக்கும்? இப்போ +10 ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எப்படி பண்ணணும்னு போடுறேன். ஸோ இப்போ எப்படி இருக்கும்? இந்த 2 அப்படியே வந்துடும். ஏன்னா நம்ம +10 ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த 1 வந்து ஃபர்ஸ்ட் 19 பண்ணோம்ல அந்த 1. இந்த 10 பாத்தீங்கன்னா +7 ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணது. ஸோ +10 - 3 அப்போ 3 பீட்ஸ் போயிடும். அப்போ 5 இருக்கும் அப்படியே. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பீட் இருக்கும்.
ரிமைனிங் 3 பீட்ஸ் டவுன்ல போயிடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். 2 6 26ன்னு இருக்கும். 19 + 7 பார்த்தீங்கன்னா 26ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோல -1 பண்ண சொல்லியிருக்காங்க. -1ன்றது ஒன்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்கு 1 பீட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இந்த 2 அப்படியே இருக்கும். 1 2 10ஸ்ல 2 இருக்கும். ஒன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1 ரிமூவ் ஆயாச்சு. ஸோ 5 மட்டும் இருக்கும் சரிங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 5 25 2 5 25. ஸோ இப்போ நம்ம கிட்ல பார்க்கலாம். இப்போ கிட்ல பார்க்கலாம். செகண்ட் சம் 19 + 7 - 1. ஃபர்ஸ்ட் இனிஷியலா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ 19 பண்ணணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 ராட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா 19ன்றது 2 டிஜிட்ன்றதுனால. ஸோ 19ல பார்த்தீங்கன்னா 9 in ஒன்ஸ் டிஜிட். ஸோ 9 in ஒன்ஸ் டிஜிட் 5 6 7 8 9 சரிங்களா. 1 in டென்ஸ் பாயிண்ட் சரிங்களா. 1 in அப்போ 1 9 19 ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. 1 9 19 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோல +7 இருக்கு. +7 பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல 7 இருக்கா ஒன்ஸ்ல இல்ல சரிங்களா. எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இருந்த எல்லா பீட்ஸுமே டச் ஆயிடுச்சுன்னா ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பண்ண முடியாது. ஆனா +7 ஆட் பண்ணணும். அப்போ ஃபார்முலாஸ் என்ன? +7 வரணும்னா +10 - 3 +10 -7ஓட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 3 சரிங்களா. 7 + 3 தானே 10. ஸோ 7 ஒரு ஃப்ரெண்ட் +7ல இருக்காரு. ஸோ ரிமைனிங் அடுத்த ஃப்ரெண்ட் 3 வந்து 7ஓட ஃப்ரெண்ட் 3 அவர் வந்து மைனஸ் பண்ணிடுவாரு சரியா. அப்போ எப்பவுமே +10 அடிஷன்ல பாஸ் 10 தானே பாஸ். ஸோ அவங்க எல்லாம் எப்பவுமே பிளஸ் ஆயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஈஸியா இல்லைனா சரிங்களா. ஸோ +7 ஆட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 19 பண்ணோம். இனிஷியலா சொல்றேன். 19 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். 1 9 19 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் +7 பீட்ஸ் இல்ல. ஸோ ஃபார்முலா +10 -3 சரிங்களா. +7 ஃபார்முலா. நெக்ஸ்ட் -1 பண்ணணும். -1 பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பாயிண்ட்ல -1 பண்ணணும். அப்போ ஒன்ஸ் பாயிண்ட்ல இந்த 1 ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 5 25 தான் செகண்ட் சம்முக்கு ஆன்சர். செகண்ட் சம் முடிச்சாச்சு 25. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். இது டைரக்டா கிட்ல பார்த்துலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நான் மேனுவல் காட்டிட்டேன். இப்போ டைரக்டா கிட்ல பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 18 ஃபர்ஸ்ட் 18 ஆட் பண்ணணும். 18 பார்த்தீங்கன்னா 8 in ஒன்ஸ் பாயிண்ட் யூனிட் பாயிண்ட்ல 8 இருக்கணும். ஸோ 5 6 7 8 சரிங்களா. ஒன்ஸ்ல 8 ஆட் பண்ணிட்டேன். 1 வந்து டென்ஸ் பாயிண்ட் 1ல டென்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இல்ல இப்படி பாருங்க 1 8 1 இப்போ எப்படி படிப்போம்? அதை 1 8 அப்படின்னு படிப்போம். ஸோ 1 8 சரிங்களா. 1ல கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் அப்போ படிக்கும்போது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. 1 8 18 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா +7 பீட்ஸ் இல்ல 1 பீட் தான் இங்க இருக்கு. அப்போ +7 ஃபார்முலா +10 -3 +7 ஃபார்முலா என்னது? +10 ஒன்ஸ்ல -3 சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ரோல -5 பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ -5 ஒன்ஸ்ல 5 ஆட் ஆகிருக்குல்ல அதை வந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ 5 ரிமூவ் ஆயிடும். -5 நெக்ஸ்ட் +4 ஃபோர்த் ரோல பாத்தீங்கன்னா +4 எல்லாமே சிங்கிள் டிஜிட் இருக்கனால ஒன்ஸ்ல தான் பண்ணணும். 2 டிஜிட் இருந்ததுன்னா டென்ஸ்ல 3 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் 1 டிஜிட்ல தான் 4 கேட்குறாங்க. அப்போ ஒன்ஸ்ல தான் 4 ஆட் பண்ணணும். ஒன்ஸ்ல 4 பீட்ஸ் இருக்கு. ஸோ நான் 4 ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 4 24 தான் தேர்ட் சம்க்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்க்கு 24 ஆன்சர் ஆயிடுச்சு. ஸோ கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு ஃபோர்த் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல 3 ஆட் பண்ணணும். ஸோ 3 வந்து ஒன்ஸ் பாயிண்ட்ல 3 ஆட் பண்ணணும். ஸோ 1 2 3 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் +7 இருக்குங்களா? இல்ல. ஏன்னா 5 6 மட்டும் தான் இருக்கு சரிங்களா. மேல ஒரு 5 இருக்கு, கீழே 6 இருக்கு சரிங்களா. +6 சொல்லியிருந்தாங்கன்னா ஆட் பண்ணிருக்கலாம். பட் அவங்க 7 கேட்குறாங்க. 7 பீட்ஸ் இல்ல. அப்போ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஃபார்முலா +7 ஃபார்முலாஸ் என்ன? +10 -3 +10 -3 ஃபர்ஸ்ட் 3 ஆட் பண்ணிக்கணும். +7 பாத்தீங்கன்னா பீட்ஸ் இல்ல. ஸோ +10 -3 பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா +5 பாத்தீங்கன்னா ஒன்ஸ்ல +5 இருக்கா செக் பண்ணணும். ஒன்ஸ்ல +5 இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். +5 ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. இந்த ஆன்சர் பாயிண்ட் டச் பண்ணாதான் ஆட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ +5 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் +2 ஆட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ்ல +2 இருக்கு. ஏன்னா இது எல்லாமே இப்படி இருக்கு. ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 இது பாத்தீங்கன்னா 5 6 7. ஸோ 1 7 17 இதோட ஆன்சர். ஃபோர்த் சம்க்கு ஆன்சர் என்னது?
1717. ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.